துப்பாக்கி மற்றும் வெடிபொருட்கள் ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினேஷன்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் கட்டுப்படுத்தும் சட்டமாக இருப்பது வந்து ஆர்ம்ஸ் ஆக்ட் 1959. இது ஒரு மத்திய சட்டம், இந்தியா முழுமைக்குமாக இருந்து வரும் சட்டமாக இருந்து வருகிறது. முதல்ல ஒருத்தர் வந்து துப்பாக்கி வைத்துக் கொள்வதற்கு உரிமம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அது ஒரு சட்டத்தால் வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்து வருகிறது. அது இந்தியா முழுமைக்குமே ஒரே ஒரு விதமான ஒரு சீரான அமைப்பாக அது என்ன மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் பின்பற்றப்படணும் அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தனது தற்காப்புக்காகவோ இல்ல என்ன காரணத்துக்காக துப்பாக்கி உரிமம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை அவர் எழுத்து மூலமாகவும் அதற்கென இருக்கும் விண்ணப்பத்தில் பதிவு செஞ்சு உரிய ஆவணங்களை சம்பந்தப்பட்ட சரக காவல்துறை ஆய்வாளர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவர் அதை வந்து விசாரிச்சு அவருடைய சம்பந்தப்பட்ட நபர் பற்றி பின்புலங்கள் எல்லாமே கருத்தில் கொள்ளப்பட்டு அந்த அடிப்படையில் ஏசி டெப்டி கமிஷனர் அப்படிங்கிற கோர்வையில் வந்து அதை எடுத்து சொல்லப்பட்டு இறுதியாக மாநகர ஆணையர் வந்து அவரது லைசன்சிங் அத்தாரிட்டி அவர் அந்த உரிமம் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் உரிமம் வழங்குகிறார். அந்த உரிமம் வழங்கும் பொழுது அதனால எல்லை அது வந்து விரிவிக்கப்படுகிறது, அதாவது விவரிக்கப்படுகிறது. எல்லை எந்த அளவுக்கு அவர் கொண்டு போகலாம், எந்த ஊர்களுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள் கொடுக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு அந்த உரிமம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயமும் என்ன லைசன்ஸ், அதாவது என்ன மாதிரியான துப்பாக்கி, ரிவால்வர், பிஸ்டல் போன்ற விஷயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டு அந்த அடிப்படையில் வந்து அந்த உரிமம் வழங்கப்படுகிறது. அந்த உரிமத்தை பெற்ற பிறகு உரிய அடிப்படையில் அதற்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிற அந்த நபர்களிடமிருந்து அந்த அமைப்புகளிடமிருந்து துப்பாக்கி பெறுவதற்கான அந்த ஒரு விண்ணப்பம் கொடுத்து அதை வாங்கி திரும்பவும் வந்து கமிஷனர் மூலமாக அதை எடுத்து சொல்லப்பட்டு அந்த புத்தகத்தில் அந்த உரிமத்தில் வந்து குறிக்கப்படுகிறது. அதாவது எந்த எண் கொண்ட துப்பாக்கி யாரிடமிருந்து வாங்கப்பட்டது அப்படிங்கிற விவரங்கள் கோரிக்கப்படுகிறது. அது தவிர துப்பாக்கி தவிர அதற்கான குண்டுகள் வந்து பயன்பாட்டுக்கு எவ்வளவு குண்டுகள் வைத்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த லைசன்ஸ்ல குறிப்பிடப்படுகிறது. இது வந்து பெருநகரங்களில் வந்து கமிஷனர் வந்து லைசன்சிங் அத்தாரிட்டியாக இருக்கிறார். அதே சூழல் அது வந்து மாவட்டங்கள், அதாவது தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருக்கும் பட்சத்தில் அங்கே வந்து அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் இறுதி முடிவு எடுக்கிறார், அதாவது பரிந்துரை செய்கிறார். அதே போல ஆய்வாளர், டிஎஸ்பி, அதற்கு மேலாக எஸ்பி அவங்க எல்லாம் வந்து பரிந்துரை செய்து அந்த அடிப்படையில் மாவட்ட கலெக்டர் வந்து துப்பாக்கி வைத்துக் கொள்ள லைசன்ஸ் இஷ்யூ பண்றார். இந்த அடிப்படையில் வந்து எப்படி துப்பாக்கி வைக்கணும், என்ன முறையில் இருக்கணும் போன்ற விஷயங்கள் எல்லாமே சட்டத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் இல்லாம ஒரு நபர் துப்பாக்கி செய்தாலோ, வைத்திருந்தாலோ, ரிப்பேர் செஞ்சாலோ, இல்ல உரிமை மாற்றம் செஞ்சாலோ, இல்ல கள்ளத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி செய்வதற்கான உறுதுணையாக உடந்தையாக ஒரு செயல் செய்யப்படும் பொழுது அது சட்டப்படி குற்றமாக பார்க்கப்படுகிறது அந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் சட்டத்தின்படி. அந்த அடிப்படையில் சட்டப்பிரிவு 25(1) கீழாக ஒரு நபர் கள்ளத்தனமாக துப்பாக்கி தயாரிக்கிறாரு, ரிப்பேர் செய்யறாரு, அதை வைத்திருக்கிறார், அதற்கு எந்த விதமான உரிமம் கிடையாது அப்படிங்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது குற்றமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு வந்து 3 ஆண்டுகளிலிருந்து சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. ஒவ்வொரு குற்றங்களுக்கு ஏற்றாற் போல உரிமம் பெறாமலோ கள்ளத்தனமாக தயாரிக்கப்பட்ட ஒரு துப்பாக்கி ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அதை ஒரு சட்டவிரோத செயலுக்கு பயன்படுத்துறதுக்காக வச்சிருக்கிறாருன்னு தெரிய வரும் பொழுது சட்ட பிரிவு 27 அடிப்படையில் வந்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது ஆர்ம்ஸ் ஆக்ட் படி. அப்படி நிரூபிக்கப்படும் பட்சத்தில், அந்த குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் நீதிமன்றம் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கிறது. ஆகவே உரிமம் பெறாமல் கள்ளத்தனமாக ஒரு துப்பாக்கி தயாரித்தாலோ இல்ல வைத்திருந்தாலோ இல்ல எந்த வகையிலாவது அந்த செயல்பாட்டுக்கு உடந்தையாக இருந்தால் அது கடும் சிறை தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை